சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முதல்வருக்கு நேரம் இல்லை என்றால் காவல்துறையை வேறு யாரிடமாவது கொடுத்துவிட்டு செல்லலாம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஒரு குற்றவாளி மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தகவலை வெளியே சொல்லக்கூடாது என காவல்துறைக்கு தெரியாதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அதை அவர்களுடைய வெப்சைட்டிலே பதிவேற்றி அதனால் அந்த பெண்ணுடைய அத்துணை தகவல்களும் வெளிவந்திருக்கிறது. அதாவது அந்த கொடுங்கோலன் அந்த பெண்ணை உடல் ரீதியாக பலாத்காரம் செய்தான். காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை அந்த பெண்ணை, அந்த குடும்பத்தையே மன ரீதியாக பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள். இதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்குமா? எவ்வளோ சட்டங்கள் இருக்கிறது. இது போன்ற வழக்குகள் எல்லாம் அந்த பெண்ணோ அவங்க குடும்பமோ எந்த தகவலும் வெளியில் சொல்லக்கூடாது. அந்த அடிப்படை கூட தமிழ்நாடு காவல்துறைக்கு இல்லையா? தெரியாதையா? தெரிஞ்ச போல் நடிச்சிட்டு இருக்காங்களா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அடையாளத்துடன் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்ட அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாலியல் வன்கொடுமை சார்ந்த வழக்குகளில் எத்தகைய நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படை கூட தெரியாத அதிகாரிகளால் கையாளப்படும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா என சந்தேகம் எழுவதாக கூறியுள்ளார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.